Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளையில இருந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்க. சோ அதுக்கு இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்கன்ற மாதிரியான ஒரு வீடியோஸ்ல உங்க கூட ஷேர் பண்ணி கூட ஒரு சின்ன ஒரு டே இன் மை லைஃபும் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தை கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஸ்லைட்ஸ்ல ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். மனசுல டவுட்ஸ் இருக்கு. ஒரு 10-20 நாள் 10 நாளா இதை ஒரு 15 நாளைக்கு ஆயிடுச்சு நினைக்கிறேன். நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கேஷுவலா இருந்தேன். மைண்ட் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு. இனி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு பேர்டன் நம்ம மேல இருக்கும்ல, அது மாதிரி இப்பவே தோண ஆரம்பிச்சிடுச்சுங்க. நாளைக்கு இதெல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணணும்ன்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க ஈஸியா வீடியோ போடுறோன்னு. ஆனா அதுக்கான டஃபஸ்ட் எங்களுக்கு தான் தெரியும், அதை பண்றவங்களுக்கு. ஸோ அது இப்பவே உண்மையாவே திங்கிங்ல இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மாச்சி 3வது ஆண்டு நினைவஞ்சலி. அம்மாவோட அம்மா அதான் சொல்றேன், அம்மாவுக்கு அப்புறம் அவங்கதான் எல்லாமே. பிரசவம், தலை பிரசவம் எல்லாமே பார்த்து என்னோட 2வது பையனையும் பார்த்துட்டு அதான் 9 மாசத்துல இறந்தாங்க. தருண் வந்து 9 மாசத்துல இறந்தாங்க. தெரியுங்களா, அம்மாச்சினாவே ஒரு எமோஷன், அது சொல்லவே முடியாது. அது என்னோட அம்மாச்சி பயங்கர உழைப்பாளிங்க. அவ்வளோ கடைசி இறக்குற ஒரு 20 நாள் தான் படுத்து கிடந்தாங்க. அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அந்த டைப்ல. அவ்வளவுதான். அவ்வளோ ஒரு உழைப்பாளி எல்லாமே. நமக்கு ஒரு சொல்லுவோம்ல, நீங்க இப்படி இருக்கீங்க சிஸ்டர், இப்படி இருக்கீங்க, நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டுவீங்க. அதெல்லாமே எங்க அம்மாச்சி கிட்ட இருந்துதான் வந்துச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா வந்து 14 வயசுங்க. அந்த ஏஜ்ல நம்ம சும்மா சுத்திட்டு தெரிஞ்சு சின்ன பிள்ளைங்க தானே. அதுக்கப்புறம் நம்ம என்ன லேர்ன் பண்றோம்ன்றது இருக்குல்ல, அது எல்லாமே என்னோட அம்மாச்சியை பார்த்துதான். நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதுவா இருக்கும். அது இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இருக்கும் பக்கத்துல நீ இருக்கும் உன்னோட அருமை தெரியல ஒரு பாட்டு கூட, அந்த பாட்டு இருக்கும்ல, அது உண்மைதான். அம்மாச்சி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் ஏதாவது சொல்லும் போது நம்ம ஏதாவது சொல்லுவோம், அது நம்ம அம்மாச்சின்ற உரிமையா சொல்லுவோம், இது எல்லாமே இருக்கும். ஆனா அம்மாச்சி இல்லாத போது அதெல்லாமே ரொம்ப திங்கிங் இருக்குங்க. அது சொல்ல வார்த்தை கிடையாது. எனக்கு இன்னும் கண்ணே கலங்குது. அதுதான், வேற என்ன பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு வந்து இழந்தாதான் இன்னொரு இதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. மிகப்பெரிய இழப்புங்க எங்களோட அம்மாச்சி. அதுவும் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் அப்படி ஒரு இதுங்க. மகவிட்டு பிள்ளை மயன்ட்டு பிள்ளை அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. நாங்க எல்லாருமே ஒரே பேத்தி பேரைங்க அப்படின்னு அந்த கூட்டமா இருப்போம். அம்மாச்சி எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பிள்ளை ஸ்பெஷல் அப்படிலாம் இருக்காது. எல்லா பிள்ளைங்கள்ட்ட கேட்டாலுமே அப்பத்தா அம்மாச்சி எப்படி ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 3வது ஆண்டு வந்துருச்சு நினைவஞ்சலி. அம்மாச்சி முடியாம ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே என்னை வந்து கூட்டிட்டு நான் போயிட்டேன். என்னை இங்கிருந்து அனுப்பிட்டாங்க. அனுப்பிச்சுட்டு ஒரு 2 days அம்மாச்சி கூட இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இறந்தாங்க. குழந்தை மாதிரி அவங்களுக்கு ஒரு வழி வரும். அப்ப என் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு அந்த ஒரு நினைவு அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் பார்த்து நான் வந்து என் கூட்ட இப்ப நம்ம நெருங்கினவங்களோட அவ்வளவு செல்ஃபிஸ் போட்டோஸ் எல்லாம் இருக்காது அந்த டைம்ல. இப்பெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த நெருக்கமானவர்கள், நம்ம உரிமையானவர்கள் கூட இருக்கமான்னு தெரியாது. இப்போ என்னோட சடங்கு, கல்யாண போட்டோஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள்ல நிறைய அமைச்சிருப்பாங்க. அப்போ எங்க பக்கத்துல படுத்துட்டு அதெல்லாம் நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன். சொல்லிட்டாங்க அம்மாச்சி வந்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த கண்டிஷன்ல தான் நான் வந்து போனேன். சின்ன பையன் தருணை மட்டும் தூக்கிக்கிட்டு போனேன் நானு. அதெல்லாம் உண்மையே அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். எனக்கு தனியா தான் போயிட்டு வந்தேன் நான் ஃப்ளைட்ல. அம்மாச்சி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரையில என்னால தனிச்சையா வர முடியல. அப்படி ஒரு மாதிரி என்னால வர முடியாதுன்ற ஒரு அளவுக்கு நான் ஆயிட்டேன். அப்படி ஒரு நம்ம சொல்லுவோம்ல ஒரு இது, அது மாதிரி ஆயிட்டேன். அது எனக்கு இழப்புன்றது ரொம்ப நிறைய நடந்துருச்சுங்க. அப்படிங்கும்போது மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அந்த மைக்ரேன் தலைவலியெல்லாம் எனக்கு வந்து யோசிக்கும் போது எனக்கான அந்த மன அழுத்தம், நிறைய இழப்பு, சின்ன வயசுலயே நிறைய விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் நான் யோசிப்பேன். என் வீட்டுக்காரர் கூட சொல்லுவாரு, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும். அப்படித்தான் இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய இழப்புங்க. ஸோ அதனால அவங்களுக்கு 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. அவங்களோட ஆத்மா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட எல்லாம். அம்மா
வினி வந்து என்ன மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏஜுக்கு என்ன வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் ஏதோ சக்சஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றீங்க, உங்களாலதான் சிஸ்டர் நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு போய் அது சேரணும். எங்கேயாவது நீங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்ற ஒரு இதுதான். அம்மா அப்பா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம மறந்துட்டோம் உண்மையே சொல்லணும்னா. ஏன்னா அது சின்ன வயசுல அந்த ஒரு இது. ஆனா அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா அம்மாச்சி வந்து போனது எனக்கு உண்மையாவே அதை அக்செப்ட் பண்ண முடியல. நான் அந்த மாதிரி நினைப்பு வரும்போது ஏதாவது டைவர்ட் பண்ணிடுவேன் நான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபேமிலி குரூப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் அந்த வீடியோஸ் இதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் ஷேர் பண்ணாங்களா, அதான் அவங்க கூட சொல்லிட்டேன். ஸோ அதனால எல்லாருமே ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கோங்க சரிங்களா. எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் போர்ஷன் இருப்பாங்க. அதுவும் அம்மாச்சின்றது ஒரு எமோஷன் எல்லாருக்குமே இருக்கும், அது கண்டிப்பா. அப்புறம் என்னோட பசங்களோட பேர் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னோட பையங்க பேர் வந்து கவன் சங்கர், தருண் சங்கர். அப்புறம் என் ஹஸ்பண்ட் நேம் வந்து தினேஷ் சரிங்களா. கேட்டிருந்தீங்க. அம்மாச்சி பேர் வந்து செல்வி. ஏன்னா நிறைய பேர் என் பேர் தெரியும் வினிதான்னு சொல்லிட்டு அவங்க யாரு பேரும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதனாலதான். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நிர்மலா சிஸ்டரோட குழந்தை பிறந்திருக்கு, வீல பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு சொல்லல சிஸ்டர் நீங்க. அது போக வேற ஏதாவது வீல நேம் நல்ல நேம் இருந்தா சொல்லுங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் சரிங்களா. சண்டேனாவே அண்ணனோட குக்கிங் தானே இருக்கும். வீடியோ எப்போ சிஸ்டர் சண்டே எடுத்தா மண்டே வருமா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு சமைச்சு கொடுத்தாங்க, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அந்த சமைக்கிற மாதிரி மட்டும் எடுத்தேன் நான், அவ்வளவுதான். அந்த காலைல பிரேக்ஃபாஸ்ட் அந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி தான் சிம்பிளா, அது ஒரு ரிலாக்ஸா இருந்துச்சு, ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தினந்தோறும் ஓடிட்டு இருக்கோம், எத்தனையோ வெரைட்டிஸ் சமைச்சிட்டு இருக்கோம், அப்படி இரிட்டேட்டிங் ஆகும்ல அதனால. அப்புறம் நிறைய வந்து ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகுது. எனக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வந்து சாப்பிட்டு வைக்கிற மிச்சத்தெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, வேஸ்ட் ஆயிடுமோன்ற மாதிரி. நான் வந்து வெயிட் கெயின் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்படி நினைக்காதீங்க, அவங்களுக்கு ஊட்டும் போது கரெக்டான அளவு எடுத்து ஊட்டணும்ன்றதை இது பண்ணுங்க. நம்ம ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது, நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம வந்து நம்ம கையில இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுக்கேத்தாப்புல நீங்க பார்த்து பண்ணுங்க சரிங்களா. அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ வெயிட் லாஸ்ன்றது நம்ம கையில தான் இருக்கு, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது நம்ம கையில இருக்கு. பிள்ளைங்களுக்கு அளவா கொடுத்து பழகுங்க அந்த மாதிரி சரிங்களா. கேட்க அப்புறம் எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க சரிங்களா. நம்ம வந்து காரணங்களே தேடக்கூடாதுங்க வெயிட் லாஸ்ல. இது நம்ம பண்ணணுமா, அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும்ன்றது நம்மளாவே ஒரு இது வந்து கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம மைண்ட் செட்ல சரிங்களா. டெல்லியில வந்து நீங்க எந்த ஏரியான்னு கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து வசந்த் விகார்ன்ற இடத்துல இருக்கோம், அதாவது நியர் டெல்லி முருகன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கோம். கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி டெய்லி குடிக்கலாமா, சூடாயிடாதா, கொள்ளு வந்து சூடுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க, அது நம்ம கருப்பு கவனி, பார்லி அரிசி, பாசி பருப்பு நிறைய சேர்த்து பண்றதுனால கொள்ளு லைட் அளவு தான் வரும், அந்த அளவுக்கு ஹீட்லாம் கிடையாது, டெய்லி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் போட்டு கரைச்சு குடிங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேற கமெண்ட் எதுவுமே கேட்கலங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல அடுத்து கேளுங்க. இன்னொரு விஷயம் நான் வெயிட் லாஸ்க்காக சொல்ல போறது, ஒயிட் ரைஸ், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர் இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒயிட் சுகருக்கு பதிலாக வேற ஏதாவது சுகர் எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், கருப்பட்டி எடுத்துக்கலாம் நினைச்சுக்காதீங்க, எதுவுமே எடுத்துக்க கூடாதுங்க. சுகர் எல்லாமே கட்டு சரிங்களா. ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக மில்லட் வகைகள் எல்லாமே இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துக்க, ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் மில்க் அவாய்டு, டீ காஃபி எல்லாம் குடிக்க கூடாது, பிளாக் டீ பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் தான், எந்த வகையான சுகரும் எடுத்துக்கிறாதீங்க. ஸோ இதுதான் பேசிக்கு. ஒரு நிறைய புரோட்டீன் ஃபைபர் நிறைந்தது காய்கறி பழங்கள், புரோட்டீனுக்கு பயிறு, சிக்கன், மீன் இந்த மாதிரி எடுத்துக்க போறோம், முட்டை சரிங்களா. இதுதான். நிறைய தண்ணி குடிக்க போறோம். 1 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணணும் கம்பல்சரி. கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். நைட்டு டின்னர் 6:30 to 7 முடிச்சிடணும். மதியம் தூங்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப எடுத்துக்கிறாதீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்த வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ரெசிபிஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நமக்கு டெய்லி வரும். அது போக நான் ஆல்ரெடி நிறைய சேலஞ்சஸ் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதனால இது பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ அவங்க எல்லாமே நேமோட உங்களோட வெயிட் எவ்வளோன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றோம், நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்றேன் சிஸ்டர் அப்படின்னு உங்க நேமை கொடுங்க. நம்ம முடிக்கும் போது அதே மாதிரி நேம் கேட்டு நம்ம எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க அதை அனௌன்ஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதுதான், எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க சரிங்களா. அதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே இந்த காய்கறி பயிர் வகைகள் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் அப்பப்போ வாங்கி வச்சுக்கோங்க.
ஓட்ஸ் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. கோதுமை ரவை, வெள்ளை ரவை, கோதுமை மாவு, மல்டிகிரெயின்ஸ்ல இப்ப கோதுமை மாவு வந்திருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் அளவா வாங்கி வச்சுக்கோங்க. அவல் அந்த மாதிரி சரிங்களா. ஒவ்வொரு வெரைட்டிஸா நமக்கு சாப்பிடும்போது அவ்வளவா அந்த கிரேவிங் வந்து நமக்கு இருக்காது. அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும் சரிங்களா. அதுதான் அப்பதான் சுகர் கிரேவிங்லாம் வந்து கம்மி பண்றதுக்கு இந்த தண்ணி நல்லா குடிக்கும்போது அந்த இது வராது. புரோட்டீன் வந்து கரெக்டா நல்லா எடுத்துக்கோங்க சரிங்களா. சரி, அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாருமே நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஸ்டார்ட் பண்ணலாம். நானே என்னை வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் கொஞ்சம் வந்து அப்படியே லேசியா இருந்த மாதிரி கொஞ்சம் நானே ரிலாக்ஸ் பண்ணேன் இல்லையா. மீண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு கம் பேக் வர்றது கொஞ்சம் ஒரு மன தைரியப்படுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் தைரியப்படுத்துங்க சரிங்களா. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மச்சிக்க மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் நல்லா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நார்மலான தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சண்டேன்றனால ஹஸ்பண்ட் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணாங்க. சூப்பர் டேஸ்டியான ஒரு ஆம்லேட், அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மாதிரி வந்து இது வந்து இந்த சலாட் லீஃப் இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் போட்டு கேரட் போட்டு மயோனைஸ்லாம் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பண்ணுறது. ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ பாத்திரம் கிச்சனில் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அதெல்லாமே வந்து சரி நம்ம வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 மணி போலையும் காஃபி போட்டு கொடுப்போம்ல, அதையும் வந்து போட்டு கொடுத்துட்டு வீடு க்ளீனிங்கில் வந்து இறங்கி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை அடிக்கிறது அது இதுன்னு. இன்றைக்கி வந்து நம்ம வீடு கொஞ்சம் ரோட்டு மேலே இருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் அடித்த மாதிரி இருக்கும், அகெயின் திருப்பி இதுவாக இருக்கும். அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் படிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நான் உங்களுக்கு என்னோடய வீட்டு வாசல் காட்டியிருக்கேன்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் இந்த அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு எரிய மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் வந்து சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே பாருங்களேன் அந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க, கட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் வந்து ஓரளவுக்கு நானும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மாப்லாம் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சின்னவர் குட்டி பையனும் ஹஸ்பண்டும் வந்து வெளில வந்து போனாங்க கடைக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டஸ்ட்டாகவும் நல்லா தலை குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டினா வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு ஒட்டை அடித்ததுனால. அதுக்கப்புறம் நேற்று பண்ண ப்ரௌனி இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி டைரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னேன். அதை வந்து இந்த மாதிரி கீழே சுடுதண்ணி வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பையன் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சேர் போட்டு நின்று பார்த்துட்ருக்கான் பாருங்களேன். ஸோ அதுதான் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து க்ரீமு மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தோன்னா அந்த இது சூப்பராக இருக்கும். ரெசிபி நேற்றே ஷேர் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ்லையும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு பீஸ் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டோம், செம்மையாக இருந்தது. நான் சாப்பிட்ட ஒரு பீஸ். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அந்த கேஸ் அடுப்பு வேலை பார்க்குறது இருந்ததா, டைம் ஆகிங்களே. ஸோ நாளைக்கு வேறு வெயிட் லாஸ் சேலஞ்ச் இல்லையா. ஸோ அதனால் வந்து பிரியாணி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் 65 எல்லாமே இதெல்லாமே தமிழ் கடையில் வந்து வாங்கினது தான். ஸோ அதெல்லாமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு அளவுக்கு சுமாராக இருந்தது. அந்த அளவுக்குலாம் இங்கே நல்லாலாம் கிடைக்காதுங்க. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டேன். எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கவனுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையுமே டியூஷன், ஏன்னா எக்ஸாம் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் ஒன்று வச்சுருக்காங்க. அவனை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து டீ தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து வரையில் அந்த அந்தாசின்னு சொல்லுவாங்க, இது ஒரு பன்னு மாதிரி லைட்டு ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும், சூப்பராக. இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ரெசிபி. ஸோ அது வந்து அம்மாச்சி செஞ்சது கொண்டு வந்தாங்களா. ஸோ அதில் ஒரு 2-3 பீஸு டின்னராகவே அதான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிரியாணி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை வச்சு இன்றைக்கி எல்லாருக்குமே டின்னர் முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வெளியே வந்து முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் போச்சு. ஒரு நார்மல் டே vlog இதையோட முடியுது. நாளையிலேருந்து வெயிட் லாஸ் சேலஞ்சோட வீடியோ வந்து வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்களும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. See you.